குழந்தைய காப்பாத்தணும்னா உங்க ஹஸ்பண்ட் இங்க வரணும். இன்னும் 1 hour டைம். அதுக்குள்ள சர்ஜரி பண்ணியே ஆகணும். டாக்டர் ஒரு நிமிஷம் வாங்களே. இதோ வரேன். ஒன்னும் யோசிக்காதீங்க மேடம். உடனே சாருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க மேடம். ஐயோ கடவுளே, என் பொண்ணோட உயிருக்கு நானே இப்படி ஒரு தடைய உருவாக்கிட்டேனே. இப்ப நான் எப்படி போய் அவர்கிட்ட சொல்லுவேன்? இத்தனை வருஷமா ஒரு குழந்தை இருக்குன்னு கூட சொல்லாம மறைச்சிருந்தேன். இப்ப எப்படி அவர் முன்னாடி போய் நிப்பேன்? என்னை ஏன் இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்ட? அப்படி என்ன பாவம் பண்ண? மேடம் நேரம் போய்கிட்டே இருக்கு. நேரா போய் உண்மையை சொல்லுங்க. கண்டிப்பா அவர் உங்களை புரிஞ்சுக்குவாரு. ஒருவேளை உங்களுக்காக வரலனாலும் பாப்பாவுக்காக அவரோட பீம்பாய் வருவாரு. அவங்க குடும்பத்தோட வாரிசு மேடம். நீங்க ஒரே ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னா போதும் மேடம். அவங்க எல்லாரும் ஓடி வந்துருவாங்க மேடம். ஓம் வாகீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரசோதயாத் ஸ்வாஹா. உட்காருங்க. ரெண்டு பேரும் மாலை மாத்திக்குங்க. முகூர்த்த நேரம் வர நெருங்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சவேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. மாப்பிளையோட அப்பா அம்மா வாங்க, பாத பூஜை பண்ணணும். ஆமா, இது ஒண்ணுதான் குறைச்சலா. உங்களை தாங்க கூப்பிடுறாங்க, வாங்க. நான் எதுக்கு, நீ போ. 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும், வாங்க. தம்பி, அப்பா அம்மா பாதத்தை அலம்பி பொட்டு வச்சு விடுங்க. சரி, நீங்க போங்க. சரி. ஏங்க எங்க போறீங்க? சும்மா கொஞ்சம் வெளியே போறேன். தாலி கட்டுறதுக்குள்ள வந்துடுறேன். டேய், இன்னும் நீங்க இங்கதான் சுத்திட்டு இருக்கீங்களா? போகணும். அப்ப கிளம்ப வேண்டியதானே? எங்களுக்கு 1000 வேலை இருக்கும் சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓஹோ, நீங்க எதுக்கு எங்களையே சுத்தி வரீங்க? உங்களெல்லாம் பார்த்தா தேங்காய் கான்ட்ராக்டர் மாதிரியே தெரியலையே. கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதான் நீங்க யாரு என்னன்னு கேட்க வந்தேன். டேய், என்ன இந்த கார் ஆடிட்டு இருக்கு? சார், இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? போய் உங்க வேலையை பாருங்க சார். அப்படிலாம் என் வேலையை பார்த்துட்டு நான் போக முடியாது. கோணி பைக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்கீங்க. காரை திறங்க, செக் பண்ணணும். அதெல்லாம் பண்ண முடியாது சார். பண்ண முடியாதா? அப்ப போலீஸ் ஃபோன் பண்ணிடுறேன். வேணாம் சார், அதெல்லாம் வேணாம் சார். ஐயோ, தர கதவை சார். தர சொன்னா கேளுங்க சார். தரையா தர. டேய், திருட்டு பசங்களா, ஒருத்தனை மூட்டையில கட்டி வச்சுட்டு இவ்வளவு நேரம் என்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களை விட மாட்டேன்டா. போலீஸ்க்கு போன் பண்ண. ஓடு ஓடு ஓடு. டேய் தம்பி, யாரா நீ? இறங்கடா, வாடா, பாத்து மெதுவா வாடா. தம்பி இறங்கு மெதுவா பாத்து. டேய், யாருப்பா நீ? சார், நானும் நிரஞ்சனாவும் லவ் பண்ணேன் சார்.
அப்படி போறா. டேய் டேய், நீ நிரஞ்சனாவோட லவ்வரா? ஆமா சார். இந்த கல்யாணத்தை எப்படிடா நிறுத்தலான்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். சரியான நேரத்துல தானே உன்னை பார்த்திருக்கேன். இது போதும்டா, நீ வாடா, உன் காதல நான் சேர்த்து வைக்கிறேன். வா Okay, வா sir. வா Thank வா you, sir. வா போலாம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசகஸ்தாய நிறுத்துங்க. தீமஹி. வாடா. எதுக்கு இப்ப நிறுத்த சொல்றீங்க? எல்லாம் காரணமா தான். இவன் யாருன்னு தெரியுதா? நம்ம பையன் எத்தனை தடவை இந்த கல்யாணம் வேண்டாம், இந்த குடும்பம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கான். நீ கேட்டியா? இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்திருக்கு? யார் இவன்? யார் இவனா? இவன் நிரஞ்சனாவோட லவ்வரு. இப்பவாது நீ செலக்ட் பண்ண உன் மருமகளை பத்தி தெரிஞ்சுக்கோ. என்னடா பாத்துட்டு இருக்க? இதுக்கு அவனை கூட்டிட்டு வந்த? நீ யாருன்னு சொல்றா? ஆமா மேடம், நானும் நிரஞ்சனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணோம். அவ என்னதான் கல்யாணம் பண்ணிப்பன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப திடீர்னு வந்து என்கிட்ட வசதி இல்ல, பணம் இல்லைன்னு சொல்லி அப்படியே என்னை கட் பண்ணி விட்டுட்டு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கா மேடம். போதுமா வேதா? இல்ல இதுக்கு மேல வேற ஏதாவது வேணுமா? மாமா, இவன் யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்களா இவனை கூட்டிட்டு வந்து இப்படி கதை கட்டிட்டு இருக்கீங்களா? ஆஹா, இதெல்லாம் அத்தை ஒண்ணு நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் நீ சொல்லாத. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இவன் அடிச்சு கோணி பையில போட்டு வச்சீங்க. ரவுடிங்ல வச்சு தூக்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ண. நானா? நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஐயோ, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது மாமா. அத்தை பாருங்க அத்தை. மாமா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. ஏ சஞ்சய், இன்னும் ஏன் இங்க நிக்கிற? இந்த கல்யாணம் நடக்காதுடா. சம்பந்தி அம்மா, என்ன அவர் என்னென்னமோ சொல்றாரு? என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்ல. இவன் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நான் இவனை பார்த்தது கூட இல்லம்மா. ஏய், யாரா நீ? எதுக்குடா இப்ப சம்பந்தமே இல்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அங்கிள், என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க பொண்ணுக்கு என்ன நல்லா தெரியும். அவளை பாருங்க, எப்படி பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறான்னு. உன் நாடகம் எல்லாம் கலைஞ்சு போச்சு நிரஞ்சனா. ஏன் இன்னும் அமைதியா இருக்க? ஒழுங்கா வாயை திறந்து பேசு. நிரஞ்சனா, என்ன இதெல்லாம்? ரஞ்சனா, அவசரப்படாத, எதுவும் சொல்லிடாத. இல்லக்கா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். கல்யாணத்தை நிறுத்திடுவோம். இப்பதாமா நீ ஒரு சரியான முடிவை சொல்லியிருக்க. வேதா, அவளே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன? வா நம்ம கிளம்பலாம். டேய் சஞ்சய், வாடா போலாம். இருங்க மாமா, அதுக்கு முன்னாடி நான் பேச வேண்டியதை பேசிடுறேன். இன்னும் நீ என்ன பேச போற? அதான் ஒத்துக்கிட்டியே. நான் ஒத்துக்கலையே. நீங்கெல்லாம் என் மேல இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டை வச்சதுக்கு அப்புறமும் இந்த கல்யாணம் நடக்கணுமா இல்லையான்னு நான் சொல்றேன். புரியலையே. அத்தை, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவனை நான் பார்த்தது கூட இல்ல அத்தை. திடீர்னு வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்றான். நான் அவன் கூட ஊர் சுத்தணும்னு சொல்றான் அத்தை.
இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல. யார் இவனை இப்படி சொல்ல வைக்கிறா எதுவுமே எனக்கு புரியல அத்தை. ஆனா நான் இப்படி ஒரு கலங்கத்தோட நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. என்னைக்கா இருந்தாலும் எனக்கு இது பெரிய சொல்லுக்கடனா மாறி நிக்கும் அத்தை. அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றேன். நிரஞ்சனா, சும்மா இந்த வார்த்தை ஜாலம்லாம் பண்ணி நடிக்காத. நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். நீங்க நம்ப வேண்டாம் மாமா, யாருமே நம்ப வேண்டாம். அதனால தானே நானே கல்யாணத்தை நிறுத்த சொல்லிருக்கேன். ஏய், உன் பேர் என்ன? அடி பாவி, என் பேர் என்னவா? என் கூட பழகிட்டு இப்ப பேர் என்ன நான் கேக்குறேன்? நான் தான் உன் கூட பழகவே இல்லைன்னு சொல்றேனே. யாரா நீ? மேடம், இப்பதான் சொன்னனே, என் பேரு ராகுல். நானும் நிரஞ்சனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணோம். சரி, நிரஞ்சனாவை நீ லவ் பண்ணுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சூப்பர் அத்தை, கரெக்டா கேட்டீங்க. உங்ககிட்ட என்னடா எவிடன்ஸ் இருக்கு? இருக்கு, எல்லா எவிடன்ஸும் இருக்கு. நான் என் போன்ல வச்சிருக்கேன். அப்படி போடு. போனை காணுமே. முட்டாள், அந்த மொபைலை நீ மயக்கம் போட்டுக்கும் போதே உடைச்சு தூக்கி எறிஞ்சாச்சு. இப்ப உங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் இருக்காதுடா. எங்க எவிடன்ஸ்? மேடம், இல்ல மேடம், என் போன்ல எல்லாமே இருந்துச்சு. இவங்க தான் என்ன அடிச்சு மயக்கமாக்கிட்டாங்க மேடம். என் போனை இவங்க தான் எடுத்திருப்பாங்க. ஐயோ, பாருங்க அத்தை, எப்படி போய்க்கு மேல போய் சொல்றான்னு. நாங்க இதெல்லாம் பண்றவங்களா? என்ன அப்படி எல்லாம் போய் சொல்ற? உன்னெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். ஏய் ஸ்னேகா, நடிக்காத. இவன் சொல்றதெல்லாம் உண்மை. நீதான் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. அத்தை, கோயில் சன்னிதானத்துல வச்சு போய் சொன்னா என் வாழ்க்கையே நாசமாயிடும் அத்தை. நான் சாமி சத்தியமா சொல்றேன் அத்தை, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவனை நான் பார்த்தது கூட இல்ல அத்தை. அவ பொய் சொல்றா மேடம். போய் அவ சொல்லலடா, ஒன்ன சொல்ல வச்சிருக்காங்க. ஆமா அத்தை, வேற யார் இதெல்லாம் பண்ணிருப்பா? மாமாவுக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்ல, சஞ்சய்க்கும் விருப்பம் இல்ல. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க எதுக்கு போய் சொல்லணும்? இத பாருங்க, அப்படி போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் எதா இருந்தாலும் நேர்மையா தான் பேசுவேன். அப்புறம் எதுக்கு மாமா இந்த மாதிரி ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்காரு? ஏய் ஸ்னேகா, இங்க பாருங்க மாமா, ஏய், நீங்க டிராமா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ராமா, எங்க புடிச்சீங்க இவனை? எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? ஸ்னேகா, நீ தப்பா பேசுற. இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இவனை ஒரு கார்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. நான் தான் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். ஐயோ, கதை செம்மையா இருக்கு மாமா. ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதி கொடுத்தா நல்ல படம் எடுக்கலாம். வேதா, இவங்க சொல்ற எதையும் நம்பாத. நான் சொல்றதுதான் உண்மை. இவனை நிரஞ்சனா லவ் பண்ணிருக்கான். நிறுத்துங்க போதும். ஆரம்பத்துல இருந்தே நீங்க என்னென்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் பாத்துக்கிட்டு தாங்க இருக்கேன். நான் இதையெல்லாம் நம்ப போறதில்ல. சத்தியமா சொல்றேன் மேடம், நிரஞ்சனாவை நானும் லவ் பண்ணோம். இப்ப இங்க இருந்து நீ போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? அப்படி சொல்லுங்க அத்தை. மேடம், மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஸ்னேகா, நீ போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லு. ஆமா, என்ன சொந்தக்காரங்களே பாத்துட்டு இருக்கீங்க? இவனை அடிச்சு துரத்துங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கையில மண்ணள்ளி போட பாக்குறான். போடா போடாங்கறல போடா. அந்த பொண்ணே உனக்கு தெரியாத சொல்லுது. நான் சொல்றத நம்புங்க. போடா. ஓ போடாண்ணா. போடா, வெளியே போ. போடா போ.
சஞ்சய், போய் மனவரையில உட்காரு. போ. ரொம்ப நன்றி அத்தை. விடுமா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீயும் போய் உட்காரு. இந்த கல்யாணம் பேசின மாதிரி நடக்கும். இந்த கல்யாணம் நடக்கிறதையும் தாண்டி நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை பெருசு அத்தை. அந்த நம்பிக்கைய நான் காலத்துக்கும் காப்பாத்துவேன். வா. மேடம், வர சொல்லிட்டீங்களா? டைம் போக போக காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ப்ளீஸ் அரேஞ்ச் சம்படி ப்ளீஸ். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முகः பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னீ ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரசோதயாத் ஸ்வாஹா. தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். ஓம் சதுர்புஜாயே நமः. ஓம் சந்திரரூபாயே நமः. சஞ்சய், ப்ளீஸ் சஞ்சய், ஃபோன் அட்டெண்ட் பண்ணு. என்னாச்சு மேடம்? ஃபோன் ரிங் ஆகுது. கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. சாருக்கு இன்னைக்கு கல்யாணம் மேடம். எங்க இருக்காருன்னு தெரியல. போனை வேற யாராவது கூட வாங்கி வச்சிருக்கலாம்ல. மறுபடியும் கால் பண்ணி பாருங்க மேடம். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்ப திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்க? நான் சஞ்சய் கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விளையாடுறியா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதுக்குள்ள என்ன வந்துச்சு உனக்கு? தாலி கட்ட போற நேரத்துல இப்ப நீ என்ன சஞ்சய் கிட்ட பேச போற? அக்கா, இங்க ஒரு உயிர் பிரச்சனை. தயவு செஞ்சு சஞ்சய் கிட்ட போனை கொடுங்க ப்ளீஸ். உயிர் பிரச்சனையா? என்ன உளறிட்டு இருக்க? நீ என்ன சொன்னாலும் நிரஞ்சனா கழுத்துல சஞ்சய் தாலி கட்டுற வரைக்கும் சஞ்சய் கிட்ட நீ பேசவே முடியாது. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் உங்க தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க மாட்டேன்க்கா. அவங்க கூடவே கல்யாணம் நடக்கட்டும். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க என் பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவரு வந்தா மட்டும்தான் என் பொண்ணை காப்பாற்ற முடியும். என்னடி சொல்ற? உன் பொண்ணா? ஆமாக்கா, அவருக்கு எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. உங்க வீட்டுக்கு கூட வருவாள நிலா, அவதான் என் பொண்ணு. அடி பாவி, இவ்ளோ பெரிய விஷயத்தை எப்படி சாதாரணமா சொல்ற? என் சூழ்நிலை அப்படிக்கா, அதனாலதான் சொல்லல. நான் இத்தனை நாளா மறைச்சு வச்சதுக்கு காரணமே அவர் கூட சேரக்கூடாதுன்னு தான். கண்டிப்பா நான் உங்க தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன்க்கா. சரி, இப்ப நிலாவுக்கு உடம்பு முடியலன்னா சஞ்சய் என்ன பண்ணுவான்? நிலாவுக்கு சர்ஜரி பண்ணணும். அதுக்கு டோனர் தேவை. லிவர் கட் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்னோடது மேட்ச் ஆகல, அப்பாவோடது மேட்ச் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கு தான் சஞ்சய் கிட்ட பேசணும். சஞ்சய் வந்தா மட்டும்தான் நிலாவை காப்பாற்ற முடியும். என் வாழ்க்கையில எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, ஆதரவு எல்லாமே என் பொண்ணுதான். உன் நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு. உனக்கு உதவி செய்யணும்னு தான் எனக்கு தோணுது. ஆனா இப்ப என்னால ரிஸ்க் எடுக்க முடியாதே. என்னக்கா சொல்றீங்க? ப்ளீஸ்க்கா, நான் உங்களை ஏதாவது தப்பா பேசுறதா என்ன மன்னிச்சிருங்கக்கா. என் பொண்ணு விஷயத்துல எனக்கு உதவி பண்ணுங்க. நான் சாகுற வரைக்கும் இந்த உதவியை மறக்க மாட்டேன். கண்டிப்பா நான் உதவி செய்யறேன். ஆனா இப்ப என்னால முடியாது. நான் இப்ப போய் சொன்னா சஞ்சய் நிரஞ்சனா கழுத்துல தாலி கட்ட மாட்டான்.
உன் பொண்ணு சாக்கா வச்சுக்கிட்டு உன் பின்னாடியே வந்துருவான். அப்புறம் நீ என்ன சொன்னாலும் உன்னை விட்டு பிரியவே மாட்டான். அதுவும் இல்லாம அத்தை மாமா நீ எல்லாருமே உன் பொண்ணுக்காக நீயும் சஞ்சயும் சேரணும்னு தான் நினைப்பாங்க. சஞ்சய் முதல்ல நிரஞ்சன கழுத்துல தாலி கட்டுட்டோம். எப்படியும் இன்னொரு 1/2 மணி நேரத்துல தாலி கட்டி முடிச்சிருவாங்க. அடுத்த நிமிஷமே நான் உண்மையை சொல்லி சஞ்சய் அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணு. அக்கா எனக்கு டைம் இல்லக்கா. என்னால அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. நிலா ரொம்ப சீரியஸா இருக்கா. உடனே சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்றாங்க. ப்ளீஸ்க்கா தயவு செஞ்சு சஞ்சய் கிட்ட போனை கொடுங்க. உன் சூழ்நிலை உனக்கு, என்னோட சூழ்நிலை எனக்கு. எத்தனை தடவை இந்த கல்யாணம் நின்னு போச்சு. உனக்கு உன் பொண்ணு பெருசுனா எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை ரொம்ப முக்கியம். என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன்னு சொல்லிட்டேன். நீ என்ன கல் நெஞ்சக்காரின்னு நினைச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சஞ்சய் அனுப்பி வைக்க முடியும். சும்மா இந்த மாதிரி போன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. முதல்ல நீ போனை வை. அக்கா அக்கா என்னாச்சு மேடம்? அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்க. என்ன மேடம், அவர் இன்னும் வரலையா? வந்துருவாரு டாக்டர். சீக்கிரம் வர சொல்லுங்க மேடம், டைம் இல்ல.